ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃப்ரூச்சர்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒரு ஃப்ளார் டிசைன் தான் பார்க்க போகிறோம். டிசைன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கம்பி எடுத்துக்கிறோம். அந்த கம்பி என்ன பண்ணுறோன்னா, நம்ம கம்மோட மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் முறுக்கி விட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், எடுத்தாச்சா? இதை எடுத்ததுக்கப்புறம் நல்லா முறுக்கி எடுத்து இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அத்தனை பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்து, இது என்ன கிளாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத்து. இது மட்டும் இல்லை, நம்ம நெட் கிளாத்லேயும் வந்து இந்த ஃப்ளார் டிசைன் வந்து செய்யலாம். இப்போ வந்து பெட்டல் தான் எடுக்கிறோம், ஒவ்வொரு பெட்டலாக எடுக்கிறோம். ஸோ இது மாதிரி ஒரு 5 இல்லை 4 நமக்கு எத்தனை பெட்டல் தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறது. இந்த மாதிரி முறுக்கிட்டு சூயிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை எடுத்து நம்ம பூ கட்டுறது மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப்பாக சுற்றிட்டு, ஏன்னா அது கம்பினால நூல் வந்து லேஸாக தான் இருக்கும். அதனால் ட்ரிப்பாக ஃபஸ்ட்டு சுற்றினதுக்கப்புறம் பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுருங்க. 2 இல்லை 3 நாட் போட்டுக்கோங்க. போட்டால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த மீதம் இருக்கிறத எட்ஜஸ் வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 இல்லை 5 நமக்கு தேவையான பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பெட்டல்ஸை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் கிளாத்தில் வச்சு நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். பாருங்கள், திரும்ப ஒரு டைம் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த மாதிரிலாம் சிம்பிள் தான். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் ஃப்ளார் ஒன்று, அதாவது சென்டரில் வைக்கிறதுக்காக எடுக்கிறேன். இந்த ஃப்ளார் வந்து பிளாஸ்டிக் தான். அதுக்கு எடுத்து ஒரு பீடு வந்து எந்த பீடுனாலும் எடுத்துக்கோங்க, ஊசிக்குள்ளே போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த பெட்டல் எடுத்து நமக்கு எந்த இடத்துல டிசைன் வேணுமோ அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்டிச் வந்து நான் வந்து நார்மல் ஒரு லைனிங் கிளாத் வச்சு தான் வந்து இந்த ஃப்ளார் ரெடி பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ளவுஸில் நம்ம எங்கெங்கே வேணுமோ அந்தந்த இடத்துல ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போடுங்க. சேம் நூலாக போடுங்க. நூல் வந்து மாற்றி போட்டால் அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் சேம் நூலாக போடுங்க. இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வேறு நூல் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்டிச் எங்கே இருக்கணும்னு தெரியணுன்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து அந்த பெட்டல் சுத்தையிலையுமே அதே கலர், ரெட் கலர்னால் ரெட் கலர் நூல் போட்டே சுற்றுங்க. அப்போ எந்த இதுவுமே வித்தியாசமே தெரியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி போடுறேன்னு. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. 4லேருந்து 5 வரை பெட்டல் வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் பிளாஸ்டிக் அந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாரை நடுவில் எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நடுவில் வந்து அந்த ஃப்ளார் வைக்கிறோம். ஃப்ளாரை வந்து நடுவில் வச்சு கீழேருந்து ஊசியை மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் மேலே அந்த பீடு இருக்கு இல்லையா, அந்த பீடை வந்து லாக் பண்ணுறதுக்காக போடுறோம். இந்த பீடு என்ன கலர்னாலும் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து மெரூன் கலர் போடுறேன். பாருங்கள், பீடை போட்டதுக்கப்புறம் திரும்பவும் அதிலே குத்தி எடுத்துக்கோங்க. பேக் சைடில் நாட் போட்டுருங்க. ஓகேவா? குத்தியாச்சா? குத்திட்டு ஸ்ட்ராங்காக குத்திட்டு கொஞ்சம் பார்த்து மெதுவாக எடுக்கணும். ஏன்னா இது வந்து கம்பி வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்து இழுக்கணும். இழுத்துட்டு நமக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் ஏற்றி இறக்கமாக வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி குத்திட்டு எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ளார் ரெடி ஆயிடும். ஸோ ஃப்ரூச்சர்ஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.